அனைவருக்கும் வணக்கம். இது போன பதிவினுடைய தொடர்ச்சி. நம்ம தோட்டம் ஆரம்பிக்கும் போது நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஒரு சில எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாச்சு. பூர்த்தியாகாத எதிர்பார்ப்புகளை எவ்வாறு நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டோங்கிறத பற்றி ஒரு 4 தலைப்புகள் போன பதிவில் பார்த்தோம். இந்த பதிவிலையும் அது மாதிரி ஒரு 4-5 தலைப்புகள் பார்த்துட்டு அதோட அந்த டாப்பிக்கை முடிச்சுக்கிறேன். நான் தோட்டத்தை பற்றி ஒரு சின்ன அப்டேட்டும் இந்த பதிவில் கொடுக்குறேன். நான் இந்த தோட்டம் ஆரம்பிக்கும் போது நான் கோழிகள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா கோழிகள் வச்சு பூச்சி மேலாண்மை சிறப்பாக செய்யலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா நம்ம நிறைய வீடியோக்கள் பார்க்கும்பொழுது அதில் கோழிகள் வளர்த்தா பூச்சி மேலாண்மை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு தோட்டம்ங்கிறப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழிகள், ஆடுகள், மாடுகள் இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால வளர்க்கணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. காய்கறி தோட்டம் நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஆரம்பத்தில் அவ்வளோ ஐடியா இல்லை. இப்பயும் ஐடியா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 2 புதிய விஷயங்களையும் ஆரம்பிக்கும் பொழுது எதில் கவனம் அதிகம் செலுத்துறதுங்க நமக்கு தெரியாமல் போயிடுங்க. அப்படிங்கிறதுனால காய்கறிகள் கொஞ்சம் அளவு வளர்ந்த பிறகு கோழிகள் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு காய்கறிகள் செடிகள் ஒரு 60 நாட்கள் வளர்ந்த பிறகு கோழிகளை உள்ளே கொண்டு வரேன். நான் நம்மக்கிட்ட ஒரு சேவல், ஒரு பெட்டை, 3 கோழி குஞ்சுகள் இருந்தது. இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு 20-25 கோழிகள் இருக்குது. நம்மக்கிட்ட கீழாநெல்லி அரைச்சி அந்த தண்ணி குடிக்கிறது கூட வைக்கிறது. மாதம் ஒரு நாளைக்கு இந்த மிளகு, சின்ன வெங்காயம், சீரகம் அதெல்லாம் கொஞ்சம் அரைச்சி கீழநெல்லியோடு சேர்த்து கொடுக்குறோம். காலில் ஏதாவது அடிபட்டிருக்கு அப்படிங்கும்போது மஞ்சள் போட்டு பராமரிக்கிறோம். இதுதான் நாம் கோழிகளுக்கு செய்யக்கூடிய பராமரிப்பு. முன்னாடி எல்லாமே வெளிமேய்ச்சலில் தான் இருந்தது. நம்ம தோட்டத்தை விட்டு வெளில போயிட்டு வரும். நாய்களுடைய தொந்தரவு ஜாஸ்தியாகிறதுனால ஒரு 2-3 கோழி பிடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த காரணத்தினால நம்ம வேலிக்குள்ளேயே நம்ம வச்சுருக்கோம். இப்போ நம்ம கீரைகளோ காய்கறிகளோ பண்ணும்பொழுது இந்த கோழிகள் இது என்ன செய்யுதுன்னா எல்லாத்தையுமே எடுத்துடுது. பூச்சி மேலாண்மையை செய்யணும்னு எதிர்பார்த்து தான் அந்த கோழிகள் உள்ளே கொண்டு வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கீரைகளையும் செடிகளையும் இது ரொம்பவே அதிகமாக சாப்பிடுது. மரங்களுக்கு கீழே போயிட்டு அங்கே இருக்கிற களை செடிகளை சாப்பிட்றதும் சரி, அங்கே இருக்கிற பூச்சிகளை மேலாண்மை செய்கிறது, மண்ணை நல்லா சீர்த்து விட்டு நல்ல மண்ணுக்கு நல்ல காற்றோட்டத்தை ஏற்படுத்தும் சரி, அந்த செயல்கள்லாம் சரி. இது எப்படி சரி செய்யலாங்கிற போது நாங்கள் என்ன நினச்சோன்னா, இதுக்கு ஒரு தனியாக ஒரு வேலி மாதிரி போட்டு விட்டு கோழி இதுலேருந்து நம்ம இப்போ நாற்றுலாம் போட்டிருக்கோம். செடிகள் இன்னும் ஓரளவு வளர்கிற வரைக்கும் இந்த ஒரு 100-200 சதுரடியிலேயே இந்த கோழிகளை விட்டு வைக்கிறது. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் அந்த கோழிகளை அந்த நம்மளுடைய நிலத்தில் மேயத்துக்கு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த மாதிரி இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். பூச்சி மேலாண்மை பண்ணுறதுக்காக கோழி எடுத்துகிட்டு வந்த நாங்கள் கொஞ்சம் அந்த எதிர்பார்ப்பு கம்மியாக தான் ஆகிடுச்சு. அது களை செடிகளை மேலாண்மை பண்ணது, பூச்சி மேலாண்மை ஓரளவு தான் ரொம்ப பண்ணது. தொடர்ச்சியாக ஆண்டு முழுவதும் எல்லா வகை காய்கறிகளும், தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், பரங்கிக்காய், பூசணிக்காய் இது எல்லாமே செய்யணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் எல்லா காய்கறிகளுக்கும் பயிரிடுவதற்கு ஒரு தகுந்த பட்டம்னு இருக்குது. அந்த பட்டம் படி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 3-4 மாதம் வெண்டைக்காயே வராது. 3 மாத காலம் தக்காளியே வராது. தக்காளி செய்வதற்கு சரியான பட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த பட்டத்தை மீறி நீங்கள் அதை செய்யும் பொழுது அதற்கு உண்டான சமாளிக்கக்கூடிய விஷயங்கள், அதுக்கு நோய் வரும் நிறைய. அந்த பட்டத்தை மாற்றி பண்ணும் பொழுது பூச்சி, சம்மந்தமே இல்லாத பூச்சியெல்லாம் அந்த பட்டத்தை மாற்றி செய்யும் பொழுது வரும். அதை நீங்கள் எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டி அது நீங்கள் மெனக்கடல் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடும். இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், முன்னாடி எல்லா காய்கறிகளும் கொடுக்கணும்னு நினச்சோம். இப்போ அந்த பட்டத்துக்கு உண்டான காய்கறிகளை மட்டும் போட்டு ரொம்ப சிரமப்படாமல் எடுக்கிற வழியை பார்த்துட்ருக்கோம். பூச்சி விரட்டிகள் 5 இலை கஷாயம் இருக்குது, 10 இலை கஷாயம் இருக்குது, அக்னி அஸ்திரம் இருக்குது, வேப்பங்கொட்டை கரைசல், இதெல்லாம் நம்ம தோட்டத்திலே நம்ம தயார் செஞ்சுருவோம். நமக்கு இங்கே சாணம், கோமியம் இங்கே கிடைக்கிது பக்கத்தில். 5 இலை கஷாயம் பண்ணுறதுக்கு தேவையான இலைகள் எல்லாமே இங்கே இருக்குது. 10 இலை கஷாயம் பண்ணுறதுக்கு தேவையான இலைகள் எல்லாமே இந்த கிராமத்தில் கார் எடுத்துகிட்டு போய் சுற்றிட்டு வருவோம். எல்லாத்தையும் பிரித்து கொண்டு கோமியத்தில் ஒரு 3-4 மாதம் ஊற வச்சுருப்போம். இந்த ட்ரம்மில் ஊற வச்சுருப்போம். தேவைங்கிறப்ப அதை எடுத்து ஒரு 10 லிட்டர் தண்ணியில் கலந்து செடிகளுக்கு கொடுப்போம். பூச்சி மேலாண்மையை ரொம்ப சிறப்பாக செய்தா இந்த 5 இலை கஷாயம், 10 இலை கஷாயம்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சதவீத அடிப்படையில் சொல்லணும்னா ஒரு 30-40% தான் ரிசல்ட் இருக்குது. இதுவே அறிவியல் முறைகள் இருக்குது இல்லையா, அந்த மஞ்சள் அட்டை பொறி இருக்குது, நீல அட்டை பொறி இருக்குது, அந்த இனக்கவர்ச்சி பொறிகள் இருக்குது, விளக்கு பொறி இருக்குது. இதெல்லாம் செஞ்சால் அதில் பூச்சிகள் கட்டுப்படுதா அப்படின்னப்ப இன்னும் ஒரு 20% ஜாஸ்தியாக கட்டுப்படுது. அவ்வளோதான். தவிர எந்த ஒரு முறையாக இருந்தாலும் பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு 60% மேலே எதுவுமே தாண்டது கிடையாது. அதனால் பூச்சி கட்டுப்பாடு 100%ங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆரம்பத்தில் நான் தோட்டம் ஆரம்பிக்கும் போது நினச்சேன். ஏன்னா நம்ம வீடியோ பார்க்கும்போது இந்த மஞ்சள் அட்டை ஊரை ஒட்டும் போது எல்லா பூச்சிகளும் அதில் போய் ஒட்டிக்கும்.
நமக்கு அதுக்கப்புறம் பிரச்சனைகள் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அதை இங்கே வைக்கும்போது தான் அந்த தோட்டத்தில் அதோடைய முழுமையான பலன் கிடைக்கல, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் கிடைக்குதுங்கிறது அப்புறமா தான் புரிஞ்சுது. நான் ஆரம்பத்தில் தோட்டம் போடும்போது அறிவியல் முறைகள் தான் பயன்படுத்தினேன். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இயற்கை முறை மாறிடலாம்னு சொல்லிட்டு பூச்சி விரட்டி கொடுக்கறது, நன்மை செய்யும் பூச்சிகளை தோட்டத்தில் வர வைக்கிறதுக்காக அந்த வேலைகள்லாம் செய்ய ஆரம்பித்தோம். நிறைய பூச்செடிகள்லாம் வச்சோம். ஆரம்பத்தில் எதிர்பார்த்தேன் ரொம்ப எளிமையாக அந்த மாதிரி நன்மை செய்யும் பூச்சிகள்லாம் வர வச்சிடலாம், பூச்சியெல்லாம் ரொம்ப அந்த 5 இலை கஷாயம் 10 இலை கஷாயமே சரி பண்ணிடும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு பலன்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப காலம் எடுக்குது. இன்னும் எங்களால் ஒரு பாதி அளவு கூட அந்த பலன்களை அடைய முடியல. இந்த தோட்டம் ஆரம்பிக்கும்போது வாரத்தில் 2 நாள் இந்த தோட்டத்துக்காக நான் நேரம் கொடுத்தா போதும் அப்படின்னு நினச்சேன். அப்போ ஆரம்பிக்கும்போது நிறைய காய்கறிகள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 26 வகை காய்கறிகளும் கீரைகளும் நம்ம தோட்டத்தில் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னுடைய வீடு 67 கிலோமீட்டர் நம்ம தோட்டத்திலேருந்து போயிட்டு வர்றதுக்கே 4-4.5 மணி நேரம் பயணம் நேரம் ஆகும். இதையும் தாண்டி வந்துட்டு இங்கே எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு காய்கறிகள் நிறைய போட்டிருக்கனால வேலைகள் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. நேரமே கொடுக்க முடியல. 2 நாள் பத்தல, அவ்வளோ வேலைகள் வர ஆரம்பிச்சிச்சு. 2 நாளும் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரையும் வேலை செஞ்சு அந்த நேரம் பத்தாமல் போயிடுச்சு. அப்புறம் முடிவு பண்ணி பாதி தோட்டத்தில் நம்ம வந்து பழமரங்கள் வச்சிடலாம், வாழை, பப்பாளி, முருங்கை அந்த எடுக்க முறையில் வச்சிடலாம். ஏன்னா அந்த மரங்களுக்கு தேவையான பராமரிப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஜீவாமிர்தமும் முடாக்கும் இருந்தாலே அந்த மரங்கள் ஓரளவு நல்லா பண்ணிடும். அப்படிங்கிறனால அந்த பாதி தோட்டத்தை அங்கே வச்சுட்டு மீதி தோட்டத்தில் அந்த பட்டத்திற்கு உண்டான காய்கறிகளை மற்றும் வச்சுக்கலாம். இப்போ இந்த பட்டம் வந்து முள்ளங்கி வருது, கத்திரி வருது, தக்காளி வருது, வெண்டை வருதுன்னா அந்த காய்கறிகளை மட்டும் அங்கே அந்த பட்டத்துக்கு முயற்சி செய்யலாம். வேறு அடுத்த பட்டத்துக்கு என்ன காய்கறிகள் வருதோ அதை முயற்சி செய்யலாம். நமக்கும் அதுக்கு கொடுக்கக்கூடிய நேரம் நம்மளால் 2 நாள் தான் கொடுக்க முடியும். ஏன்னா வாரத்தில் 5 நாள் நாங்கள் வேலை செஞ்சால் தான் இங்கே வந்து 2 நாள் இங்கே இருக்க முடியும். அப்படிங்கிறனால அதுக்கு தகுந்தாற் போல் அந்த நேர அமைப்பை நாங்கள் மாற்றிக்கிட்டோம். இந்த பண்ணைக்கு தேவையான ஒரு ஸ்ப்ரேயரு, ஒரு பவர் வீடர், அப்புறம் நிறைய டூல்ஸு, களை எடுக்கிறதுக்கு இயந்திரம் இதெல்லாம் வாங்கிட்டால் நம்ம அடுத்தவங்களை சார்ந்திருப்பது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்மளே நம்ம தோட்டத்தில் வாரம் வரும்பொழுது எல்லா வேலைகளும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆரம்பத்தில் இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. இனிமேட்டு யாரையும் நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம், நம்மளே பார்த்துக்கலாம்ட்டு. போக போக இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஆரம்பத்தில் வந்த புதுசில் நானே இந்த பவர் வீட்டெல்லாம் ஓட்டினேன். 1 மணி நேரம் ஓட்டினேன்னா மற்ற 2 நாள் ஆஃபீஸ் லீவ் போடுற ஒரு நிலைமையெல்லாம் வந்துச்சு. ஏன்னா அந்தளவு ஒரு முதுகு வலி வர்றதோ இல்லை ஒரு தோள்பட்டை வலி வர்றதோ வந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த ஸ்ப்ரேயர்ஸ் வந்து 18 லிட்டர் கெப்பாசிட்டி, பாதி அளவு டேங்க் அடித்தாலும் அது ஒரு 10 கிலோ 12 கிலோ வரும். அதை நீங்கள் முதுகில் கட்டிட்டு ஒரு 3 டேங்க் அடிச்சுட்டு வந்தீங்கனாலே 4 டேங்க் அடிக்க முடியாதுன்னா முதுகு வலி ஆரம்பிச்சிடும். இப்போ இதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகிடுச்சுன்னா, நான் ஒரு 2 டேங்க் அடிச்சேன்னா இன்னொரு 2 டேங்க் பக்கத்தில் இருக்க தோட்டத்தை நான் கூப்பிட்டு அடிக்க வேண்டியதாக போயிடுச்சு. அதே மாதிரி தான் பவர் வீடர், என்னால் ஒரு 1/4 மணி நேரம் ஓட்ட முடியுது, எனக்கு அவ்வளோதான் சக்தி இருக்குது. அந்த மீதி நேரம் ஓட்டணும் அப்படிங்கும்போது பக்கத்தில் இருக்க தோட்டத்தில் நான் கூப்பிட்டு தான் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்தளவு ஒரு நம்ம எதிர்பார்த்து நடந்த விஷயம் ஒன்று. இதை வாங்கிட்டால் நம்ம வந்து யாரையும் கூப்பிட வேணாம்னு நினச்சோம். ஆனால் இதுக்கப்புறமும் இன்னொருத்தவங்களை நம்பி தான் இருக்கிற வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, இதையும் ஒரு பிரதானமான வேலையாக செய்து நல்ல வருமானம் மீட்டலாமே அப்படின்னு. எனக்கே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த காய்கறிகள் நல்ல முறையில் உற்பத்தி பண்ணி அதை விற்பனை செஞ்சு அதுலேருந்து வருமானம் ஈட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சில நண்பர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த மேனேஜரோடு போடுற சண்டைக்கு பதிலாக வந்து ஒரு 4 எருமை மாடு வாங்கி அதில் பால் கறந்து விற்றா கூட நல்ல காசு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். மாடு வாங்கி அதை பராமரித்து அதை மேய்ச்சலுக்கு அனுப்பி அதிலேருந்து பால் கறந்து அதில் ஒரு வருமானமோ லாபமோ சம்பாதிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நிறைய அனுபவம் வேணும். அது ரொம்ப ஒன்றும் எளிமையான விஷயம்லாம் கிடையாது. அதே மாதிரி தான் இந்த விவசாய பணியும், காய்கறிகள் உற்பத்தி செய்கிறதோ இல்லை கீரைகள் உற்பத்தி செய்கிறதோ எல்லாமே வந்து சவாலான விஷயம். ஆனால் இது வந்து பழகலாம். இது வந்து ஒன்றும் சவாலே இருந்துகிட்டே இருக்கிற விஷயம் கிடையாது. கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு ஒரு பழக்கத்துக்கு வந்துடும். அந்த பழக்கம் வந்து இது முதல்ல ஒரு துணை வருமானமாக வருவதற்கு உண்டான வாய்ப்புகளாக மாற்றிக்கணும். அது ஒரு 3-4 வருஷம் துணை வருமானமாக வர மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், இதை வந்து என்னுடைய முதன்மை வருமானமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வரலையா, நீங்கள் இந்த துணை வருமானமாக வர்ற மாதிரியே பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டே இருக்கலாமே தவிர இதற்காக பிரதான வேலையை உங்களது வந்து விட்டுட்டு வந்து இதெல்லாம் வந்து தயவுசெய்து முயற்சி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்காதீங்க. நிறைய இடத்துல பார்த்துருப்போம், நமக்கு இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இன்ஸ்பயர் ஆகும். இது மாதிரி பண்ணலாமா, நம்ம வேலையை விட்டுட்டு போகலாமான்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க. முதல்ல முயற்சி செய்யுங்க, துணை வருமானமாக மாற்றுறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதை ஒரு 3-4 வருஷம் தொடருங்க.
அதுக்கப்புறம் நம்பிக்கை வரும்போது பிரதான வருமானம் மாற்றுங்க. அப்படி நம்பிக்கை வரலையா அந்த துணை வருமானமே வர்ற மாதிரி அந்த விஷயத்தை தொடருங்க. இது என்னோட சின்ன ஒரு இன்புட்டு. நம்ம தோட்டத்தில் இந்த வாரம் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழை மரங்களுக்கு இடைவெளியில் பார்த்தீங்கன்னா 18 அடி இருக்குது. 2 வாழை மரங்களுக்கு அதில் இடையில் வந்து ஒரு 4 அடி பாத்தி எடுத்திருக்கோம். அந்த 4 அடி பாத்திகளில் இந்த வாரம் கம்பும் எள்ளும் விதைச்சிருக்கோம். இந்த விதைகள் வந்து நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தோம். ஒரு நம்பிக்கையான ஒரு இடத்துல இருந்து நாட்டு விதைகள் வாங்கி வச்சுருந்தோம். அந்த விதைகளை வண்டிக்காரத்தை தான் கூப்பிட்டுருந்தேன். ஏன்னா அவர் எனக்கு வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் ஒர்க் அவுட் ஆகிட்டனால அவரே விதைகள் போட்டோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன். சனி மூலையிலேருந்து மணலோடு அந்த விதைகளை நல்லா கலந்துக்கிட்டாரு. அப்படியே தூவிட்டே வந்தார். விதைகள் தூவுறதுக்கு முன்னாடி நான் இடத்த வந்து நல்லா உழுது கொடுத்துருந்தேன். உழுது கொடுத்துட்ட பிறகு அவர் விதைகள் விதைச்சிட்டாரு. விதைகள் விதைச்ச பிறகும் திரும்பவும் அந்த நம்மளுடைய பவர் வீடர் வச்சு அந்த இடத்த ஓட்டுங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா உதைகள் உள்ளே போகணும் அப்படின்ட்டு. என்னால் ஓட்டுறதுக்கு தெம்பு இல்லாதனால நாங்கள் அந்த மண் கரண்ட்ற மாதிரி ஒன்று வச்சுருக்கோம், ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை வச்சு மண்ணை அப்படியே கிளறி விட்டுட்டோம். விதைகள் உள்ளே போயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே இங்கே ரெயின்ஹோஸ் அமைப்பு போட்டு வச்சுருக்கோம். இந்த ரெயின்ஹோஸ் அமைப்பு மூலமாக விதைச்ச விதைங்களுக்கு தண்ணீர் ஊற்றியாச்சு. உளுந்து விதைகளையும் காராமணி, சோளம் போன்ற விதைகள் வெளியில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம். அது இன்னும் வந்த பாடில்லை. நண்பர்கிட்ட சொல்லி வாங்கிட்டு இங்கே லோக்கலில் இருக்கிற ஒரு கடையில் வாங்கிட்டு வர சொல்லும்போது அந்த விதைகள் எல்லாம் வந்து அந்த திறம்னு ஒன்று இருக்கும், அதில் டிப் பண்ண விதைகள் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு தெரியல அதை பற்றி, அதனால் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த விதைகளை நான் விதைக்கலை, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இடத்துல சொல்லியிருக்கேன். இந்த விதைகள் வந்த உடனே அடுத்த வாரம் உளுந்தும் இந்த தட்டைப்பயிறு அப்புறம் சோளம் இதெல்லாம் விதைக்கலாம்னு இருக்கோம். இதெல்லாம் எதுக்கு விதைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நன்மைகள் இருக்குது இதில். இந்த உளுந்து தட்டைப்பயிறு இதெல்லாம் போடும்போது இதெல்லாம் லெகுமினஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை கிரகிச்சு உடனடியாக மண்ணிற்கு கொடுத்துரும். இதனால் நமக்கு இங்கே வச்சிருக்கிற முக்கிய பயிர்கள் நல்ல வளர்ச்சி கொடுக்கும். அதே சமயத்தில் இதுலேருந்து ஒரு அறுவடையும் கண்டிப்பாக எடுத்துருவோம் நம்ம. அந்த அறுவடையை இந்த உளுந்து இந்த தட்டைப்பயிறு இதுலேருந்து இந்த அறுவடையை எடுத்த பிறகு இந்த செடிகள்லாம் இங்கேயே மடக்கி உழுதுருவோம். இந்த மடக்கி உழுறதுனால இந்த செடிகள் மக்கி இங்கேயே மண்ணிற்கு உரமாகும். அதுக்கு முன்னாடி வந்து இது ஒரு மூடாக்கு மாதிரி செயல்படும். என்னால் வெளியிலேருந்து அவ்வளோ மூடாக்கு கொண்டாந்து இந்த இடத்துல கொட்ட முடியாதுங்கிறதுனால இந்த செடிகளையே மூடாக்காக பயன்படுத்திடுவேன். இதற்கு மேலே வந்து நம்ம ஜீவாமிர்தம் கொடுப்போம். தண்ணீர் பாய்ச்சும் பொழுது ஒரு மைக்ரோ கிளைமேட் உருவாகும். அதன் மூலமாக முக்கிய பிரதான பயிர்கள் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த காரணங்களால தான் நம்ம இந்த உளுந்து தட்டைப்பயிறு இதெல்லாம் பண்ணுறோம். இந்த வாரம் விதைச்சிருக்கோம். அடுத்த வாரம் சொல்கிறேன் எந்தளவு அது வளர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி. நம்ம தோட்டத்தில் சாமந்தியோட விளைச்சல் மிக மிக அற்புதமாக இருக்குது. 500 பூக்கள் வருது. ஒரு 3 நாளைக்கு ஒரு 4 நாளைக்கு ஒரு 500 பூக்கள் வருது. இந்த 500 பூக்களையும் கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு உண்டான முயற்சிகளும் செஞ்சிட்ருக்கோம். அதை பற்றி அப்டேட்டும் கூடிய விரைவில் அடுத்த வாரம் தரேன். இந்த பதிவில் என்னுடைய எதிர்பார்ப்புகள் என்ன இருந்தது, அது ரியாலிட்டியில் என்னுடைய அனுபவத்தை வச்சு என்னென்ன இருந்ததுன்றதை நான் சொன்னேன். உங்களுடைய அனுபவத்தை பொறுத்து அதனுடைய உண்மை நிலை மாறுபடும். நீங்கள் அதுக்கு உண்டான முடிவுகளை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு யாருக்காவது உங்கள் நண்பர்களுக்கு பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராம்குமார்.